ஜே. ஜெயலலிதா என்னும் நான் கருணை மிக்க காவிரி தாய் கர்நாடகத்தில் தோன்றினாலும் தமிழ் மக்களின் தாகம் தீர்த்திட தாவி வரும் தன்மை போல கன்னட மண்ணில் அவதரித்து தமிழகத்தில் கலைத்தாயின் மணிமுடியை அலங்கரித்து இறுதியில் தமிழகத்தின் அரியாசனத்தை ஆட்கொண்ட அன்னை இவர். ஜே. ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் குணச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். தமிழக மக்களின் அம்மா இவர். இலைவிடும் போதே கலைமணம் பரப்பிய காவிய முல்லை இவர். புதுமைக்கும் புரட்சிக்கும் சான்றாய் விளங்கிய சரித்திர நாயகி அம்மா. தென்றலும் புயலும் ஒன்றாய் இணைந்த திரு உருவம். ஆம், தென்றலாய் அரவணைப்பதும் பகை கண்டால் தீயாய் சுட்டரிப்பதும் ஓருருவாய் வந்த உன்னத தலைவி அம்மா. ஏழைகளை கண்டால் இறங்கும் சிரிப்பு, எத்தரை கண்டால் எரியும் நெருப்பு. அம்மா முன் புயலே வந்தாலும் புறமுதுகு காட்டி ஓடிவிடும் அத்தனை துணிவு. அஞ்சாத பண்பு அம்மாவின் பண்பு. கலை உலகம் கண்ட காவிய தலைவி. அரசியல் களத்தில் தங்க தாரகை. கண்கவர் திரையில் கலை மகள். தொட்டதெல்லாம் துலங்க வைக்கும் திருமகள். வீரமும் வெற்றியும் இணைந்த மலை மகளாய் பன்முகம் காட்டிய பரதேவதை. ஏமா, நீங்க கல்யாணமே செஞ்சுக்க மாட்டீங்களா? கல்யாணம்னாலே எனக்கு ஒரே பயம். ஏமா, கல்யாணம்னா ஏன் இப்படி பயப்படுறீங்க? அதாம்மா பெண்ணுங்க வாழ்க்கையிலேயே ஒரு திருநாள். ஐயா, மாவிலை தளிரசைய மங்கள விளக்கெரிய பொன்னளந்த உங்க மேனியை பூவாலே அளந்து குங்குமச்சாறு எடுத்து உங்க கொய்யா கண்ணங்களிலே தடவி மஞ்சள் கயிறெடுத்து மாப்பிள்ளை கையிலே கொடுத்து எந்த வார்த்தை கூறுவேன் கண்ணே, கண்ணே எந்த வார்த்தை கூறுவேன் கண்ணே. ஒரு பெண்ணை தான் பெற்ற பிள்ளைதான் அம்மா என்று வாயார அழைக்கும். ஆனால் அகில உலக தமிழினமும் அம்மா என்றழைக்க ஆண்டவன் அனுப்பிய கருணை தாய். அவர்தான் கோமள வள்ளியாய் அவதரித்து வெற்றி மிகுந்த ஜெயலலிதாவாய் வடிவெடுத்து அம்மா என்னும் அவதாரம் எடுத்து அரசாட்சி செய்த அருமை தலைவி. மக்களுக்கு நன்றி சொல்ல அகராதியில் போதுமான வார்த்தைகள் இல்லை என்பதை குறிப்பிட்டேன். எனது நன்றியை வெளிப்படுத்தும் விதத்தில் நான் மக்களுக்காக புதிய உத்வேகத்துடன் செயல்படுவேன். எங்கள் தேர்தல் அறிக்கையில் என்னென்ன வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்திருக்கிறோமோ அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற நான் பாடுபடுவேன். என்றென்றும் மக்கள் தொண்டில் எனது வாழ்வை நான் கழிப்பேன் என்றும் தமிழக மக்களுக்கு என்றென்றும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கர்நாடக மாநிலம் மாண்டியா என்னும் மாவட்டத்தில் ஜெயராம் வேதவள்ளி தம்பதியரின் தவ புதல்வியாய் 1948 ஆண்டு பிப்ரவரி திங்கள் 24ஆம் நாள் பெற்றோர் உவகை பெற உதித்த பெண் குழந்தைக்கு கோமலவள்ளி என திருநாமம் சூட்டினர். இந்த பெண் மகளுக்கு 2 வயதான நிலையில் காலன் இவர் தந்தையை பறித்துக் கொண்டார். தலைவனை இழந்த குடும்பத்தை தாயாரே தாங்க வேண்டிய காலம் அது.
தலைவனை இழந்த நிலையில் இவரது தாயார் வேதவல்லி தன் பெயரை சந்தியா என மாற்றிக்கொண்டு தன் மகளை காப்பாற்ற திரைப்படங்களில் நடிக்க துவங்கினார். பெங்களூர் பிஷப் கார்டன் பள்ளியில் படிக்கத் தொடங்கினார். படிக்கும் காலத்திலேயே படிப்பில் சுட்டி கலையில் கெட்டி என பெயரெடுத்தார் இந்த பெண் சிங்க குட்டி ஜெயலலிதா. தாயார் வேதவல்லி சென்னைக்கு வந்தடைய 1958 ஆண்டு முதல் 1964 ஆண்டு வரை சென்னையில் சர்ச் பார்க் கான்வென்ட்டில் உயர்கல்வி பெற்றார் இந்த உன்னத கலைமகள். கல்வியும் கூடவே கலையும் வளர்ந்தது. பரதநாட்டியத்தில் பண்பட்டு விளங்கிய கோமலவல்லிக்கு அரங்கேற்றம் நடந்தது. இவ்விழாவில் தலைமை ஏற்க வந்த நடிகர் திலகம் இந்த சிறுமியின் ஆற்றல் கண்டு உள்ளம் சிலிர்த்தார். இவர் கலைமகளின் திருவடிவம், உன்னதமான உச்சம் தொடுவார் என்று அந்த நடிப்பு சிகரம் நல்லாசி வழங்கினார். சர்ச் பார்க்கில் மெட்ரிக் தேறிய இந்த இளம் தேவதைக்கு ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் புதுமுக வகுப்பில் சேர அனுமதி கிடைத்தது. கல்வி மங்கை சரஸ்வதி கை நீட்டி அணைக்க முயன்ற நிலையில் கலைத்தாய் இவரை கைப்பிடித்து ஈர்த்து கொண்டாள். ஆம், யாருமே சற்றும் எதிர்பாராத தருணத்தில் நடிகையானார் நம் நற்றவ புதல்வி. அன்றைக்கு புதுமை இயக்குனர் என்று புகழப்பட்ட ஸ்ரீதர் அவர்களின் இயக்கத்தில் வெண்ணிற ஆடையில் இந்த வெண்ணிலா கலை நிலாவானது. ஒரு நினைவு என்பதென்ன, நிலையில்லாததொரு உலக மேடையில் நாம் வந்ததென்ன, நிலையில்லாததொரு உலக மேடையில் நாம் வந்ததென்ன. மாட்டேன், உங்க வீட்டுக்கு வந்தா டாடி திட்டுவாரு. அன்று தொடங்கிய இவரது கலை பயணத்தில் நூற்று 27 திரைப்படங்களில் நாயகியாய் நடித்து தமிழ் திரையுலகில் நீங்காத தனி இடத்தை பெற்றார். தென்னக அனைத்து மொழிகளிலும் இவரது பங்களிப்பு ஆர்ப்பரித்தது. எத்தனையோ நட்சத்திரங்கள் திரையில் மின்னினாலும் ரசிகர்களின் இதயங்களில் சிம்மாசனமிட்டு எழிலரசியாய் ஏற்றம் கண்டார். அன்றைய அனைத்து முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்தார். ஆயினும் 1000 சூரியன் ஒன்றாய் அவதரித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு 1000ல் ஒருவனில் இவர் இணைந்ததே ஒப்பில்லா ஜோடி என்று தமிழ் நிலம் கொண்டாடியது. நன்றி சொன்னால் தீர்ந்து போகும் உதவி என்ன தாங்கள் செய்து கல்யாண விஷயம். ஐயோ, நமக்கேமா அந்த வம்பு? சில பொம்பளை கல்யாணத்துக்கு முந்தி பாகை வீசுவாங்க, அதுக்கப்புறம் பாத்திரத்தை வீசுவாங்க, கடைசியில இந்தயா உனக்கு எனக்கும் காசு திந்து போச்சு அப்படின்னு பத்திரத்தை வீசுவாங்க. நமக்கு வேண்டாம். பாத்தீங்களா, யாரோ ஒருத்தி எப்படியோ நடந்ததுக்காக இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு. அதுக்கு கணமா ஒரு தரம் கல்யாணமான என்ன எந்த பொண்ணு கட்டிக்கலாம்? ஏன் நான் கட்டிக்கிறேன், உனக்கு ஏமா அந்த தலைவிதி? நான் அழகா இல்லையா? மனித புனிதராம் மக்கள் திலகத்துடன் இவர் சேர்ந்து நடித்தது 28 திரைப்படங்கள். அத்தனை படங்களும் இவருக்கு காலம் காட்டிய காவிய பாதை. இந்த ஒப்பற்ற ஜோடி கலைத்துறை மட்டுமின்றி சமுதாயத்திலும் சரித்திரம் படைத்திட காலதேவன் இட்ட கட்டளை என்று யாருமே அறியவில்லை. இந்த ஜோடி பொருத்தமான ஜோடி என்று தமிழகமே ஏற்றுக்கொண்டது. திரையில் தோன்றி இருவரும் பேசிய வசனங்கள் ரசிகர்களின் இதயத்தை தொட்டது. அடிமைக்கும் இனிமைக்கும் என்ன சம்பந்தம்? அதை நீங்கள் சொல்லி நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா? நானே ஒரு காலத்தில் உங்கள் சங்கப்பரால் அடிமையாக்கப்பட்டவன் என்பதை எப்படி மறக்க முடியும்? அதை மட்டுமா? அந்த கொடுமையிலிருந்து விடுவிக்க ஒரு பேதை பெண் பெரும்பாடுபட்டதை கூட மறந்திருக்க முடியாது என்று நினைக்கிறேன். அதற்கு நன்றிக்கடனாகத்தான் இப்போது உங்களை காப்பாற்றினேன். நன்றி? பழி உணர்ச்சிக்கு இப்படி ஒரு புது பெயரா? பாடல்கள் அனைத்தும் இந்த இருவருக்கும் பட்டுக்கம்பளம் விரித்து வரவேற்பை கொடுத்தது.
இவருக்காகவே அவர், அவருக்காகவே இவர் என்ற வாழ்த்தொளி விண்ணை தொட்டது. ஜெயலலிதா என்னும் பெயருக்கு ஏற்ப எதிலும் ஜெயம், தொட்டதெல்லாம் வெற்றி. இயல்பாய் இவருக்கு இருந்த துணிச்சல் ஏற்று நடித்த பாத்திரங்களிலும் எதிரொலித்தது. நளினமிகு நாட்டியமா, பண்பட்ட நடிப்பா, அனல் பறக்கும் வசனங்களா, கருணை பொழியும் உருக்கமா, அனைத்தும் ஒருங்கே பெற்ற இவரை கலைச்செல்வி என்று பட்டம் கொடுத்து ரசிகர்கள் கொண்டாடினர். மனசும் மாறித்தான் வந்திருக்கேன். அப்பாவுக்கு பிள்ளையா இங்க வரல, அக்கிரமத்துக்கு எதிரியா வந்திருக்கேன். அப்பா, ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற பிளானும் இப்ப நீங்க திருடி இருக்கிற இந்த பிளானும் யாருக்கு சொந்தமோ அவரை ஏன் கூட அழைச்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். உடனே அது ரெண்டையும் உங்க கையாலேயே அவர்கிட்ட கொடுத்து நல்லவரா மாறிடுங்க. உங்க நாணயத்தை காப்பாத்திக்கங்க. திரையுலகின் முடிசூடா மன்னன், வசூல் சக்கரவர்த்தி என வானுயர புகழ் பெற்ற புரட்சி நடிகர் காலத்தின் கட்டாயத்தால் புரட்சி தலைவர் ஆனார். ஆம், கலைத்துறையில் இருந்தவாறே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து சமூக சேவை செய்த சாதனை திலகமான மக்கள் திலகம் 1972 ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் தனி இயக்கத்தை தொடங்கினார். பரம்பு மலை தந்த பாரி வள்ளல் போல எம்ஜிஆர் பரங்கிமலை கண்ட பாரி வள்ளல் என புகழப்பட்டார். புதிய இயக்கம் கண்ட நாள் முதலாய் வெற்றி திருமகள் அவரை பற்றிக் கொண்டாள். 1977 ஆண்டு தமிழ் திருநாட்டின் தலைமகனாய் முதலமைச்சராய் மகுடம் சூட்டினார் மக்கள் திலகம். எம்ஜிஆர் என்ற 3 எழுத்திற்கு கட்டுப்பட்ட மக்கள் எல்லா திசைகளிலும் இவரே ஒளி கொடுக்க வேண்டும் என்று விரும்பினர். இந்த ஒற்றை மனிதர் மொத்த மக்களின் ஆவலை எப்படி தீர்ப்பார்? தன்னை போன்ற முக வசீகரம், ஆளுமை தன்மை, அறிவார்ந்த சிந்தனை, தலைமை பண்பு இத்தனையும் ஒன்று சேர்ந்த ஒருவர் எம்ஜிஆருக்கு அரசியல் அரங்கில் துணையாய் தேவைப்பட்டது. அவரது கழகத்தில் அனுபவசாலிகள் 1000 பேர் இருந்தாலும் தொண்டர்களை அரவணைக்க, மக்களின் மனம் கவர மகத்துவமிக்க தலைவர் எவரும் இல்லை. இதுவே நிதர்சனம். இந்த நேரத்தில் அந்த இதய தெய்வத்தின் எண்ணத்தில் வந்தவர்தான் கலைச்செல்வி என்னும் காவிய தலைவி. That the people of Tamil Nadu have given us. My party and I are indebted to the people of Tamil Nadu for giving us this historic victory. It is truly historic because after 1984, no ruling party in the state has been able to win the elections and form the government a second successive time. So, we are indebted to the people of Tamil Nadu for giving us this tremendous victory. I have no other interest in life except working for the people of Tamil Nadu. My life is dedicated to the people of Tamil Nadu. 1982 ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் 2வது முறை முதல்வராக இருந்தபோது ஜூன் மாதம் 4ஆம் தேதி கடலூரில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் புரட்சித் தலைவரால் அஇஅதிமுகவில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார் ஜெயலலிதா என்னும் சிங்கப்பெண். அரசியல் அரங்கில் முதல் அடியை எடுத்து வைத்தது இந்த அமர காவியம். இயக்கத்தில் இணைந்த வேகத்திலேயே கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் எனும் பெரும் பதவி அம்மையாருக்கு வழங்கப்பட்டது. காரணம், இவர் பெண் எம்ஜிஆர் என்றே தொண்டர்களாலும் மக்களாலும் பார்க்கப்பட்டார். இவர் பேசுகின்ற பொது கூட்டம் என்றால் அது மாநாடாய் மதிக்கத்தக்க அளவிற்கு மக்கள் கடல் பொங்கியது. அப்படி என்றால் மாநாடு என்பது என்னவாக இருந்திருக்கும் என்பதை யாரால் கற்பனை செய்ய இயலும்? எம்ஜிஆர் நினைத்தது போலவே ஒற்றை மனிதராய் மக்களை சுற்றி சுற்றி வந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு துணையாய் மக்கள் செல்வாக்கு பெற்ற மாபெரும் தலைவியாய் விளங்கினார் இந்த மங்கையர்க்கரசி ஜெயலலிதா. கடலூர் விழாவிலே தலைவரின் கையால் செங்கோல் தந்து இயக்கத்தில் இணைத்த இவரை
புரட்சித் தலைவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்து புரட்சித் தலைவி என்ற தொண்டர்கள் வாயார பாராட்டி மகிழ்ந்தனர். கலை உலக செல்வாக்கால் அரசியல் களம் கண்ட இந்த செந்தமிழ்ச் செல்வியின் வளர்ச்சி இயக்கத்தில் இருந்த முன்னோடிகளுக்கு வயிற்றெரிச்சலை கொடுத்தது. ஆம், வாளை மட்டைகளால் வைரத்தை வெட்டிவிட முடியுமா? உட்பகை அனைத்தையும் உள்ள துணிச்சலுடன் எதிர்கொண்டு ஓங்கி உயர்ந்ததோடு மக்களிடத்திலும் தொண்டர்கள் மத்தியிலும் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்தார் இந்த ஆதிபராசக்தி. ஆம், ஆற்றலில் இவர் ஆதிபராசக்தியேதான். இந்த சூழலில்தான் 1984ஆம் ஆண்டு மார்ச் மாதம் புரட்சித் தலைவரால் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக அறிவிக்கப்பட்டு டெல்லியில் தன் திறமைகளை பிரபலமாக்கினார். தன் அறிவாற்றலாலும் ஆங்கில புலமையாலும் அகில இந்திய தலைவர்களை மலைக்க வைத்தார் ஜெயலலிதா. அன்றைய பிரதமர் அன்னை இந்திராவே இவரது ஆங்கில பேச்சு, சொல்லாற்றல் இவற்றை பார்த்து பிரமித்து போனார். அதற்கும் ஒரு காரணம் உண்டு. இவருக்கு மாநிலங்களவையில் ஒதுக்கப்பட்ட 185வது இருக்கை அதற்கு முன் 1962 முதல் 1967 வரை தென்னாட்டு இங்கர்சாலாம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அமர்ந்த இருக்கையாகும். அந்த அறிஞரின் வழியில் ஆற்றல் மிகு தலைவராய் உருவானார் நம் அன்பு தெய்வம் புரட்சித் தலைவி. இதே 1984ஆம் ஆண்டில் புரட்சித் தலைவர் நோய்வாய்ப்பட்டு அமெரிக்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபோது தலைவரின் கனவை நனவாக்கும் சாதனை தலைவியாய் சுற்றிச் சுழன்று கழகத்தை கட்டிக்காத்தார். தலைவர் தமிழகத்தில் இல்லாத இந்த நேரத்தில் இந்த சரித்திர பெண்மணியின் சக்தியை தமிழகம் மிக சரியாக புரிந்து கொண்டது. எதிர்க்கட்சியில் மட்டுமல்ல, உட்கட்சியிலும் ஓங்கி ஒலித்த எதிர்ப்பு குரல்களை ஊதித் தள்ளினார். சாந்த முகம் காந்த முகமாய் மாறியது. தொண்டர்களை மட்டுமின்றி மக்களையும் தன்பால் ஈர்த்தது இந்த காந்த திருவுருவம். கலைத்துறையில் வெண்ணிற ஆடையுடன் காலெடுத்து வைத்த இந்த காந்த தலைவி அரசியல் அரங்கிலும் கட்சி கரை போட்ட வெண்ணிற ஆடையிலேயே வலம் வந்தார். தலைவர் அமெரிக்காவில் இருந்தபோது நடைபெற்ற தேர்தலில் கழகம் அமோக வெற்றி பெற இவரது ஆற்றல் அக்கினியாய் ஜொலித்தது. சிகிச்சை பெற்று திரும்பி வந்த தலைவர் மீண்டும் முதல்வரானார். தனக்கு பின் சரியான தலைமையை அடையாளம் காட்டிவிட்டு மகிழ்வோடு எம்ஜிஆர் மறைந்தார். அவரது மறைவில்தான் இவருக்கு எத்தனை சோதனைகள். கொழு கொழும்பை இழந்த பூங்கொடியை ஒரே அடியாய் சாய்த்துவிட வஞ்சம் கொண்ட நெஞ்சோடு சொந்த கட்சிக்காரர்களே சதி செய்தனர். எல்லாவற்றையும் முறியடித்து இரும்பு பெண்மணியாய் உறுதியுடன் நின்றார். புது வெள்ளத்தில் எதிர் நீச்சல் போடும் மீன் குஞ்சை போல எதிர்ப்புகளை எல்லாம் தன் நெஞ்சுரத்தால் எதிர்கொண்டார். கழகம் இரு அணிகளாய் பிரிய ஒரு அணிக்கு தலைமை தாங்கி தான் கழகம் என நிரூபித்து கௌரவமான வெற்றியை பெற்றார். காலம் இவரை எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கியது. உட்கட்சி பகைவர்கள் உதிர்ந்து போக இப்போது எதிர்க்கட்சியினரின் ஏளனத்தால் எண்ணற்ற சோதனைகள் அணிவகுத்தன. கௌரவர் சபையில் பாஞ்சாலிக்கு சோதனை, இந்த பண்பட்ட தலைவிக்கு சட்டமன்றத்தில் சோதனை. அன்றே சபதம் ஏற்றார் புரட்சித் தலைவி. அது பாஞ்சாலியின் சபதத்தை விட பன்மடங்கு வீரியமானது. முதல்வராக வேண்டும் என்பதே இவருக்கு முழு முதல் காரியம் ஆனது. காலமும் கை கொடுத்தது, கனிவாய் நடந்தேறியது. தன் 42வது வயதில் 1991ஆம் ஆண்டு தமிழகம் இவருக்கு முதல் அமைச்சராய் முடிசூட்டி அழகு பார்த்தது. கழகம் எது என்று மக்களை கேட்டதை போலவே அண்ணாவின் அரசு அமைக்க ஆதரவு தாருங்கள் என்று புரட்சி தலைவர் அவர்கள் தமிழக மக்களை கேட்டார். அதன் விளைவாக 3வது முறையாக நல்லாட்சி நடத்தி வரும் நம் புரட்சி தலைவர் அவர்களின் ஆட்சியை அண்ணாவின் அரசு என்றே வாழ்த்துகின்றனர் தமிழக மக்கள். கற்ற கல்வியோடு பெற்ற அனுபவமும் ஆட்சித் தேரை அழகாய் நகர்த்த கை கொடுத்தது. இந்த காவிய பெண்மணி புரட்சி செல்வியாய் அரசியலில் கால் பதித்து இப்போது புரட்சி தலைவியானார். கழக தொண்டர்கள் களித்தாட, மக்களெல்லாம் மகிழ்ந்தாட, சரித்திர சாதனைகளை சாமர்த்தியமாய் செய்தது இவரது பேராற்றல். தன்
ஆற்றல் மிகு அருஞ்செயல்களால் 6 முறை முதல்வர் ஆனார் இந்த அன்பு பெட்டகம் என்ற அம்மா. ஏழைக்கென்று சட்டம், எளியோர்க்கென்று திட்டம். இவரது சிந்தனை எல்லாமே எதிரொலித்தது இமய மட்டும். இவரது தொட்டில் குழந்தை திட்டம் ஐநா சபையில் ஆரவாரம் பெற்றது. பணத்தை சேமித்தால் வீடு செழிக்கும், மழைநீரை சேமித்தால் நாடு செழிக்கும். இந்த மழைநீர் சேமிப்பு திட்டம் இவரது சிந்தனையில் உதித்த செல்ல குழந்தை. தேசத்திற்கே வழிகாட்டியாய் அமைந்த இந்த திட்டம் அன்று இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். மக்களால் எனது தலைமையிலான அரசு, மக்களுக்காகவே எனது தலைமையிலான அரசு. மக்களால் இந்த அரசு, மக்களுக்காகவே இந்த அரசு. ஆனால் நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், எங்களுடைய செயல்பாடு, எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே மக்களுக்காகத்தான். எங்களை பொறுத்தவரை எந்த சுயநலமும் இல்லை, பொதுநலம்தான், மக்கள் நலம்தான். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைமையை கொண்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கம் இருக்கின்ற வரை, நான் இருக்கின்ற வரை, இந்த இயக்கம் மென்மேலும் மென்மேலும் தமிழர்கள் வாழ்வு வளம் பெற செயல்படும். எத்தனை சாதனைகள் அடுக்கடுக்காய் செய்தாலும் ஆட்சி என்பது இவருக்கு முள் கிரீடமாகவே குத்தியது. அத்தனை வழிகளையும் மக்களின் முகம் பார்த்து மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். இவரது அரிய சாதனைகளால் எதிர்க்கட்சிகள் இளைப்பார போய்விட்டன. எதிர்த்து வந்த கணைகளெல்லாம் முனை முறிந்து முகாரி பாடின. மேடை தோறும் இவர் எழுப்பிய சங்கநாதம் சிங்கநாதமாய் மாறி சிலிர்ப்பை தந்தது. தன் ஆட்சி மக்களுக்காகவே என்று உணர்த்திய இந்த தங்கத்தாரகை மக்களுக்காக நான், மக்களால் நான் என்ற மமதையுடன் மார்த்தட்டினார். அரசு கட்டில் என்னும் அரியாசனத்தை விட மக்களின் மனங்களில் இவர் பெற்ற சிம்மாசனத்தை கண்டு சிறகு ஒடிந்து போன தலைவர்கள் பலர். கழகம் தோன்றி இதுவரை பெறாத எத்தனையோ வெற்றிகளை தன் இன்முகத்தால் பெற்றுத்தந்த இரும்பு பெண்மணி. ஆணுக்கு நிகராய், அதிலும் ஆண்டாண்டு காலமாய் ஆண்டவர்களுக்கு நிகராய் ஒரு பெண்ணால் என்ன செய்ய முடியும் என்ற சிந்தனையை தூளாக்கி தன் அன்பால் ஆண்டவனையே அகம் குளிர வைத்த அன்பு தெய்வம் அம்மா. தனக்கென ஒன்றும் பெறாத தாய், எளியோருக்கு துன்பம் தராத தாய், சோதனையில் சோர்வு வராத தாய், தைரிய லட்சுமியாய் செயல்பட்ட தாய். அம்மா என்றழைக்க தனக்கு ஒரு பிள்ளை வேண்டாம், அகில தமிழர்கள் எல்லாம் அம்மா என்றழைக்கட்டும் என்று தன்னலம் கருதாத கருணை தாய் புரட்சி செல்வியாய் இருந்து புரட்சி தலைவியாகி இறுதியில் அளப்பரிய அளவற்ற கருணையால் அனைவராலும் அம்மா என்று அழைக்கப்பட்ட ஆச்சரிய வரலாறு காலத்தால் எழுதப்பட்டது. இதுவரை யாரும் பெற்றிராத சரித்திர சாதனைகளை வெற்றியாய் பெற்ற இந்த வீரத் தலைவி 2016ஆம் ஆண்டு நோய்வாய்ப்பட்டது யாவரும் அறிந்ததே. காரிருள் சூழ்ந்த கவி நிலவாய் தமிழகமே இருண்டது. இந்த வீர பெண்மணியின் புகழ் பேசியே ஒவ்வொரு பொழுதும் விடிந்தது. இவரின் நெஞ்சுறுதியை நினைவில் கொள்ளாத மனிதர்களே இல்லை. இவரது கனிவும் துணிவும் மாற்று கட்சியினரால் கூட மகத்துவம் பெற்றன. சரித்திரம் ஒன்று சாய்ந்து கிடக்கிறதே என்று விம்மி கிடந்த நெஞ்சங்கள் ஏராளம். பெற்ற தாயின் மீது பற்று வைக்காதோர் கூட உற்ற துணையாய் இருந்த உண்மை தலைவியை, தாயை மறக்கவில்லை. அம்மா அம்மா என்ற கூக்குரல் நாட்களை கடந்தும் பல மாதங்கள் ஒலித்தது. அன்று அப்பல்லோ விண்கலம் நிலவை தொட்டது. இன்று அப்பல்லோ மருத்துவமனை எங்கள் இதயங்களை சுட்டது. ஆம், டிசம்பர் 5 அன்று கருணை இல்லா காலதேவன் தனக்கு சேவை செய்ய அம்மாவை அழைத்துக் கொண்டான். அந்த மரணத்தையே தமிழகம் சபித்தது. தாயாய் வணங்கிய சந்தன சிலையை விண்ணுலகம் வரவேற்றுக் கொண்டது. கலை உலகினரால், குறிப்பாக எம்ஜிஆரால் அம்மு என்று அழைக்கப்பட்டு தமிழக மக்களால் அம்மா என்று போற்றப்பட்ட அன்பு தெய்வம் மக்கள் மனங்களில் இடம் பிடித்தது போதாதென்று சொர்க்கத்திலும் இடம்பெற சென்றுவிட்டது. கலை சேவைக்கு தன்னை அர்ப்பணித்த இந்த ஜீவநதி சமூக சேவையிலும் தன்னை தாயாய் இனம் காட்டியது. இருந்தாலும் மக்கள் மனங்களில் இந்த ஜீவநதியின் ஈரம் என்றுமே காயாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு
பெரும் அதிர்ச்சியை, வேதனையை அனைவருக்கும் ஆளாக்கியிருக்கிறது. அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கு, தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு, குறிப்பாக தமிழக மக்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பிலும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எந்த பொறுப்பை ஏற்றாலும், குறிப்பாக தொடக்கத்தில் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பணியாற்றுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். ஆகவே எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதில் விடாப்பிடியாக இருந்து அதை நிறைவேற்றுவதில் எந்த அளவிற்கு அதில் அழுத்தத்தை, தன்னுடைய உணர்வை அழுத்தமாக தொடர்ந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை எண்ணி நாம் உள்ளபடியே அதற்காக நம்முடைய பாராட்டை தெரிவித்தாக தீர வேண்டும். ஆகவே இன்றைக்கு அவரை இழந்து இந்த தமிழகம், அதேபோல அவருடைய கட்சியை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு வேதனைகள் இருப்பார்கள் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். எனவே அந்த வேதனையில், அந்த துயரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகமும், குறிப்பாக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களும் அதில் தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துகிறார்கள். எனவே எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்த முறையில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா. தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று.